சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளான உதயன், தினக்குரல், ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப இதுவே மிகச்சரியான தருணம், இலங்கை அரசை வலியுறுத்தினார் ஐநா மனித உரிமை ஆணையாளர். இலங்கையில் நீண்ட காலமாக நிலவி வரும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கும் இதுவே சரியான தருணம் என சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வால்ஹர் ட்ரெக்ட் அரசாங்கத்தினால் பிரேரிக்கப்பட்டுள்ள உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு செயல்முறை குறித்து தமது வரவேற்பை வெளியிட்டார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தி அதுவாகத்தான் இருக்கிறது. நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு இதுவே சரியான தருணம், ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தி நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு இதுவே சரியான தருணம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்டர் டேக் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் தொடர்ச்சியாக முற்பக செய்திகளாக செம்மணியில் எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் போலீஸ் பாதுகாப்புக்கு மேலதிகமாக அபிவிருத்தி உறுப்பினர்களை நியமிக்க உத்தரவு. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு மேலதிகமான கண்காணிப்பு பணிக்கு மயான அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் 5 நியமிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்ற செய்தியும் தையிட்டியில் பொதுமக்கள் காணியை விடுவிக்க நடவடிக்கை அமைச்சர் நலிந்த ஜெயதீச. யாழ்ப்பாணம் தையிட்டியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாமல் பொதுமக்கள் காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டும், IMF தெரிவிப்பு. மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் மரணம், இருபாலையில் சம்பவம் என்ற செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் தபால் மூலம் வாக்களிப்பு மார்ச் 12 நள்ளிரவு வரை விண்ணப்பங்கள் ஏற்கப்படும். அதிகாரங்களை பகிர்வதன் மூலம் ஆட்சியில் முன்னேற்றம் ஏற்படும். ஐநாவில் இலங்கை தொடர்பில் இணை அனுசரணை நாடுகள். இலங்கையில் அதிகாரங்களை பகிர்வதன் மூலம் ஆட்சி முறையில் சீர்திருத்தங்கள் ஏற்படுவதுடன் முன்னேற்றம் ஏற்படும் என இணை அனுசரணை நாடுகள் ஐநாவில் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. பிரிட்டன், வட அயர்லாந்து, கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ, வடக்கு மசடோனியா ஆகிய நாடுகள் தமது அறிக்கையில் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், கொக்குவிலில் வாழ்வெட்டு இளைஞன் ஒருவரின் கைவிரல் துண்டானது என்ற செய்தி, செயற்படுத்த முடியாத வாக்குறுதிகளை வழங்கி ஆளும் தரப்பு பொய்யாகிவிட்டது, நாமல் ராயபக்ச MP தெரிவிப்பு. தேர்தல் காலங்களில் செயற்படுத்த முடியாத வாக்குறுதிகளை வழங்கி இன்றும் ஆளும் தரப்பில் உள்ள 159 உறுப்பினர்களும் பொய்க்காரர்களாகிவிட்டார்கள் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகள் இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக சுயாதீன ஊடக செயல்பாட்டிற்கு அனாவசியமான தடைகளை நீக்குக என்ற ஒரு செய்தி இலங்கையிடம் வலியுறுத்துகிறது ஐநா என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சமூகத்தின் குடியுரிமை மற்றும் சுயாதீனமான ஊடகங்களின் செயற்பாட்டிற்கு அனாவசியமான விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான இயக்குனர் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக எமக்கு எதிரான மனித உரிமை சவால்களை உள்ளக பொறிமுறையால் எதிர்கொள்வோம், ஐநா தீர்மானங்களை மீண்டும் நிராகரித்த இலங்கை என்ற ஒரு செய்தி. அரசியலமைப்பு கட்டமைப்புக்குள் நம்பகமான மற்றும் சுயாதீனமான உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் மனித உரிமைகள் சவால்களை எதிர்கொள்வதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை ஐநாவிற்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணாதிலக வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நல்லிணக்க பொறுப்புக்கூறல் செயல்பாடுகள் பாதிப்புற்ற மக்கள் ஆதரவை பெற வேண்டும், இலங்கையிடம் இணை அனுசரணை நாடுகள் வலியுறுத்து என்ற செய்தியும், சீர்திருத்தங்களை கடைபிடிப்பது நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும், சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டு என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக கச்சதீவு திருவிழாவில் 3400 இந்திய பக்தர்கள் என்ற செய்தி. இந்திய இலங்கை இருநாட்டு மக்களும் கலந்து கொள்ளும் கச்சதீவு புனித அந்தோனியார் திருவிழா மார்ச் 14 முதல் 15 நடைபெறுகிறது. திருவிழாவில் இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ள 3464 பேர் பதிவு செய்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக சிந்துபாத்தி மைதானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் குறித்து ஆராய்வு என்ற செய்தியும்,
கூட்டணியுடன் கூட்டு வைக்க தமிழரசுக்கு அவசியமில்லை, கூட்டமைப்பாக செயல்பட தயார், சித்தார்த்தனுக்கு சிவஞானம் பதில் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அஸ்வெஸ்ம பயனாளிகள் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமை. அஸ்வெஸ்ம பயனாளிகள் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் இது தொடர்பில் விரைவாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் திருவோடு ஏந்தி மீனவர்கள் நூதன போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், குடியை விடு பிள்ளைகளை படிக்க விடு, மதுபான நிலையத்திற்கு எதிராக நெடுந்தீவில் மக்கள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், கொக்குவிலில் வாழ்வெட்டு இளைஞரின் விரல் துண்டிப்பு. கொக்குவில் பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் இளைஞர் ஒருவரின் விரல் துண்டாக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ தினத்தன்று மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குறித்த களஞ்சிய சாலையில் இருந்த இளைஞர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த தாக்குதலில் விரல் துண்டாக்கப்பட்ட இளைஞர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 4255 கடல் அட்டைகளுடன் யாழில் 17 பேர் கைது என்ற செய்தியும், நில அளவை மேற்கொள்ள முயற்சித்ததால் திருமலையில் முத்துநகர் கிராமத்தில் பரபரப்பு என்ற செய்தியோடு, மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதியது 2 பெண்கள் மருத்துவமனையில் என்ற ஒரு செய்தி. மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்றில் நேற்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குடத்தனி பகுதியில் இருந்து மருதங்கணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதி விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் காயமடைந்த 2 பெண்களும் மருதங்கணி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக 31 கிலோ கேரளா கஞ்சாவுடன் மன்னாரில் ஒருவர் சிக்கினார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும், 200 கிலோ கேரளா கஞ்சா நேற்று அதிகாலையில் மீட்பு, யாழ்ப்பாணத்தில் அதிகரிக்கும் கடத்தல் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை 200 கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. வெற்றிலைக்கேணி கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து வத்திராயன் கடற்கரை பகுதியில் கடற்படையினரால் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வலிகாமம் கல்வி வலயத்தில் கடல் புல் தினம் அனுஷ்டிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடமாகாண ஆளுநரின் பங்கேற்புடன் நெடுந்தீவில் இன்று நடமாடும் சேவை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக புதிய சூத்திரத்துடன் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பாடு, அமைச்சரவை பேச்சாளர் தகவல். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்த புதிய சூத்திரத்துடன் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தங்கள் உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பம் மார்ச் 12ஆம் தேதி வரை ஏற்கப்படும் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளம் பெண் 2 கைது என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சாணக்கியன் மற்றும் அர்ச்சுனா எம்பிகளுக்கு சபையில் எச்சரிக்கை செய்த சபாநாயகர் என்றவாறு செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மின்சார சபை சீரமைப்பில் அரசுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டு என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மாணவர்களை ஏற்றாமல் செல்லும் பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை. பாடசாலை மாணவர்களையும் இலங்கை போக்குவரத்து சபை பருவச்சீட்டு பயண அட்டைகளை பயன்படுத்தி பயணம் செய்யும் பயணிகளையும் புறக்கணிக்கும் பஸ் சாரதிகளை 1958 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து $240 திருப்பிக் கொடுத்த அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் ஜெனீவாவில் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை மாநாட்டை 90வது அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்வில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கலந்து கொண்டார்.
இந்த நிலையில் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மேலதிக செலவுகளுக்காக ஒரு நாளைக்கு 40 அமெரிக்க டாலர்களின் படி 6 நாட்களுக்கும் வழங்கப்பட்ட 240 அமெரிக்க டாலர்களை அரசாங்கத்திற்கு திருப்பிக் கொடுத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மீதனியாவில் துப்பாக்கிச்சூடு, போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. மீதனியாவில் அண்மையில் நடந்த 3 கொலைகள் தொடர்பான வீரஹெட்டிய போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கனேமுல்ல சஞ்சீவ சம்பவ துப்பாக்கிதாரி மற்றும் ஒரு துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்பு. பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பான கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கடந்த ஆண்டு டிசம்பரின் ஹந்தானையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டிலும் ஈடுபட்டு துப்பாக்கிதாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவை வழங்குவதில் கிழக்கு மாகாண சபை அசமந்தம், இம்ரான் எம்பி குற்றச்சாட்டு என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உள்நாட்டு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் தமிழின் அழிப்பிற்கு நீதி கேட்டு ஐநா முன்றலில் கவன ஈர்ப்பு. தமிழின் அழிப்பிற்கு நீதி கேட்டு ஐநா முன்றலில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு போராட்டமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தின் ஜெனீவா தலைமையக வளாகத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பேரெழுச்சியுடன் நடைபெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும், புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு உடன்பட்ட எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்திய புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார். வைத்தியர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும். நலிந்த ஜெயதிஷ நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் விரைவில் திருத்தப்படும் உறுதியளித்தார் பாதுகாப்பு அமைச்சர் என்ற செய்தியும், போராட்டம் வாபஸ், எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம் முடிவு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் வடக்கின் துடுப்பாட்ட சமர்கள் நாளை ஆரம்பம். வடக்கின் போர் மற்றும் பொன்னணிகளின் போர் என அழைக்கப்படும் துடுப்பாட்ட போட்டிகள் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்ற செய்தியும், வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரி மற்றும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நாளை வியாழக்கிழமை யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. அதே போல பொன்னணிகளின் போர் என வர்ணிக்கப்படும் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மற்றும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி தொடர் நாளை வியாழக்கிழமை சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது என்று அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கிறது. கிண்ணத்தை சுவீகரித்தது நெல்லியடி மத்திய கல்லூரி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நாடளாவிய ரீதியில் பல்கலை கல்விசாரா ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. போதையை ஒழிப்போம், நல்ல பாதையை வகுப்போம், நெடுந்தீவில் மக்கள் கவன ஈர்ப்பு. நெடுந்தீவு பகுதியில் இயங்கி வரும் விடுதியொன்றில் புதிதாக இயங்கவுள்ள மதுபான சாலையின் அனுமதியினை ரத்து செய்ய கோரி பொதுமக்கள் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. திருவோடு ஏந்தி ராமேஸ்வரத்தில் போராட்டம். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அந்நாட்டு கடற்படையால் கைப்பற்றப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் நேற்று முன்தினம் திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையால் கடந்த ஜனவரி முதல் 18 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு 131 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 38 மீனவர்கள் தண்டனை பெற்று அங்குள்ள சிறைகளில் உள்ளனர். மேலும் தமிழகத்தை சேர்ந்த 42 மீனவர்கள், புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த 13 மீனவர்கள் நீதிமன்ற காவலில் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் பிப்ரவரி 24 முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் இடைநிறுத்தப்பட்டது உக்ரைனுக்கான உதவி. ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனுக்கான இராணுவ உதவியை இடைநிறுத்தி இருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. நம்பினால் நம்புங்கள், 20 மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக வாழும் மனிதர் என்ற ஒரு செய்தியும், ட்ரம்பின் வர்த்தக வரிகளுக்கு சீனா, கனடா, மெக்சிகோ பதிலடி என்ற செய்தியும் காணப்படுகிறது. 2 மில்லியன் குழந்தைகளின் உயிரை காத்த மாமனிதர் உயிரிழப்பு என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உற்பத்தி நிலையங்களுக்குள் விஜயம் செய்த இளங்குமரன் எம்பி, பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் மற்றும் ஆணையரவு உப்பளம் ஆகிய இடங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், கண்டாவளை பிரதேச செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் ஆணையரவு உப்பு உற்பத்தி குறித்த கட்டிடத்தை பார்வையிட்டார். தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கைத்தொழில் அமைச்சர் நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருகை தர இருக்கிறார். அதனுடன் பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் மற்றும் ஆணையரவு உப்பளத்துக்கும் வருகை தரவிருக்கிறார். அவரின் விஜயம் தொடர்பான முன்னாயத்த விடயங்களை பார்வையிட இன்றைய கள விஜயம் அமைந்துள்ளது. ஆணையரவு உப்பள நிலையத்தில் கடந்த காலங்களில் உப்பு உற்பத்திகளை முடிவுப் பொருளாக முன்பே வேறு தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டன என்று அந்த செய்தி
தொடர்ந்து செல்கிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக உக்ரைன் ஜனாதிபதியை அதட்டிய அதிபர் ட்ரம்ப் என்ற ஆசிரியர் தலையங்கமும், நாங்கள் சில்லறை கட்சி அல்ல, எம்மை மலினப்படுத்தக் கூடாது, சி.வி.கே. சிவஞானம் தெரிவிப்பு. நாங்கள் ஒன்றும் சில்லறை கட்சி அல்ல, எம்மை யாரும் மலினப்படுத்தக் கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், செவ்வந்தி தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கான பரிசு தொகை அதிகரிப்பு, கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட பரிசு தொகையை விட அதிக பரிசு தொகை வழங்க உள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அதன்படி 10 லட்சம் ரூபாவாக இருந்த பரிசு தொகை தற்பொழுது 12 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், வடமராட்சி கிழக்கில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 காயம், கொக்குவில் பகுதியில் வீட்டின் மீது தாக்குதல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக 2024 உயர்தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சை தொடர்பான அறிவிப்பும், கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் 2024 செயன்முறை பரீட்சை குறித்து பரீட்சை திணைக்களம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி உயிரியல் தொழில்நுட்பவியல் பாடத்துடன் தொடர்புடைய செயன்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள 75 செயன்முறை பரீட்சைகள் மத்திய நிலையங்களில் குறித்த செயன்முறை பரீட்சை இடம்பெற உள்ளது. அதன்படி எதிர்வரும் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை செயன்முறை பரீட்சைகள் முழுமையாக முடிவடையும் வரை உதவி வகுப்புகளை நடாத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிற செய்தியும், எரிபொருள் விநியோக சங்க பிரதி தலைவரிடம் சிஐடி 5 மணி நேரம் விசாரணை என்ற செய்திகள் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் உக்ரைனுக்கு வழங்கி வந்த இராணுவ உதவி நிறுத்தம் அமெரிக்கா அறிவிப்பு என்ற செய்தி, உக்ரைனுக்கு இதுவரை வழங்கி வந்த இராணுவ உதவிகளை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அமெரிக்க நிறுவன விண்கலம் நிலவில் தரையிறங்கி சாதனை, அமெரிக்காவின் ஃப்ளூஹால்ஸ்ட் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் நேற்று முன்தினம் தரையிறங்கியுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. போர் நிறுத்தம் வெகு தொலைவில், ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்தம் வெகு தொலைவில் உள்ளது என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இரு நாடுகளிடையே நீடித்து வரும் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் காரசார வாக்குவாதம் ஏற்பட்டதால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பாதியில் வெளியேறினார். இதையடுத்து அவருக்கு இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் ஹீவ் நகரில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜெலன்ஸ்கி கூறுகையில், அமெரிக்காவுடன் எங்களது நட்புறவு தொடரும் என்று நினைக்கிறேன். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்னும் மிக தொலைவில் உள்ளது என்றார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மியான்மரில் நேற்று முன்தினம் காலை 9:03 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியும், பங்களாதேஷுக்கு வேறு வழி இல்லை, தலைமை ஆலோசகர் யூனுஸ் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்தியாவுடன் நல்லுறவு பேணுவதை தவிர பங்களாதேஷுக்கு வேறு வழியில்லை என்று அந்த நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தனிமை சிறையில் இம்ரான்கான் கொலை செய்ய அரசு சதித்திட்டம் என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது கட்சி குற்றச்சாட்டி உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 10 லட்சம் தொன் தோரியம் சீனாவில் கண்டுபிடிப்பு என்ற செய்தி. இவைதான் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ள செய்திகள். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி அரசு வழங்கியது, அமைச்சர் வசந்த சமரசிங்க பெருமிதம். சமீபத்திய வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பள உயர்வை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கியதாகவும், பெரும்பான்மையான தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கம் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அநீதி இழைக்க அனுமதிக்காது என்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் நடாத்தும் திருக்குறள் தேர்வு. யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் எதிர்வரும் 13ஆம் தேதி வியாழக்கிழமை நடாத்தும் திருவள்ளுவர் விழாவையொட்டி யாழ் மாவட்ட பாடசாலைகளில் உயர்தரத்தில் தமிழ் பாடத்தை கற்கும் மாணவரிடையே திருக்குறள் தேர்வு மற்றும் வினாடி வினா போட்டி என்பவற்றை இடம்பெற உள்ளன. ஒரு பாடசாலை சார்ந்து 5 பேர் கொண்ட ஓர் அணி பங்கேற்கலாம் என்றும் விரும்புவோர் அதிபர் ஊடாக பொதுச் செயலாளர் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் இலக்கம் 22 குமாரசாமி வீதி, கந்தர்மடம், யாழ்ப்பாணம் என்ற முகவரிக்கு எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்குமாறு மேலதிக விவரங்களுக்கு போட்டி இணைப்பாளர் நிவேதனுடன் 077990000
31 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளுமாறு தமிழ்ச்சங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை மேலதிக விவரங்களுக்கு போட்டி இணைப்பாளர் நிவேதனுடன் தொடர்பு கொள்வதற்கு 077-99000031 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். வேலையற்ற பட்டதாரிகள் கொழும்பில் போராட்டம். அரசாங்க தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி வேலையற்ற பட்டதாரிகள் பத்திரமுல்லையில் நேற்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடாது, சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை என்ற செய்தியும். மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்த வயோதிப பெண் விழுந்து மரணம். மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்திருந்து பயணித்த வயோதிப பெண் ஒருவர் தவறி கீழே விழுந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த சாம்பசிவம் தங்கம்மா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சாட்சியங்கள் சேகரிக்கும் ஐநா பொறிமுறை நிராகரித்ததன் ஊடாக யுத்த குற்றங்களை மூடி மறைக்க பெரும் முயற்சி. போரில் என்ன நடந்தது என்பதை அறிவதில் அரசுக்கு ஆர்வமில்லை, நீக்குவோம் என்ற PTA சட்டத்திற்கு மாற்றீடு சட்டத்தை தேடுகிறது. மிக மோசமாக நடந்து கொள்ளும் அனுர அரசு, சுமந்திரன் அதிருப்தி. இலங்கையில் போர்க்காலத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடுகள், மனித உரிமை மீறல்கள், சர்வதேச சட்டங்களை மீறியமை சம்பந்தமான சாட்சியங்களை சேகரிப்பதற்கான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பொறிமுறையை நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு தினக்குரல் புலந்திருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு தலைப்பு செய்தியை பார்க்கலாம். உதயன் நாளிதழின் பிரதான செய்தியாக ஐநாவின் பரிந்துரைகளின்படி செயல்பட வேண்டும் இலங்கை. இணை அனுசரணை நாடுகள் இறுக்கம். அனுர அரசின் முயற்சிக்கு வரவேற்பு என்றவாறு காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் முழுமையான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்றதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கடந்த கால பரிந்துரைகளை நிறைவேற்றும் வகையிலும் அமைய வேண்டும் என்றும் இணை அனுசரணை நாடுகள் அறிவுறுத்தி உள்ளன என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கையில் படைக்குறைப்பு தீர்மானம் அரசியல் நோக்கமானதல்ல, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும். சங்கு கூட்டணியோடு இணைய தயாரில்லை, தமிழரசின் பதில் தலைவர் CVK சிவஞானம் பதில் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்களை உடன் விடுவியுங்கள் என்ற செய்தியும். கட்டமிடப்பட்ட செய்திகளாக பொருளாதார பின்னடைவு சரி செய்துள்ளது இலங்கை, நாணய நிதியம் பாராட்டு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பின்னடைவு நிலையை இலங்கை ஓரளவு சரி செய்துள்ளது என்று சர்வதேச நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அடிப்படைவாத குழு உன்னிப்பாக கண்காணிப்பு என்ற செய்தியும். கச்சதீவு பெருவிழாவில் 3000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் குவிவார்கள் என்ற செய்தியும். கொக்குவிலில் வாழ்வெட்டு துண்டானது இளைஞனின் கைவிரல் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக செம்மணி புதைகுழிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக எலெக்ஷன் வந்த பிறகும் கூட இவர்கள கனெக்ஷன் இன்னும் சரிவரையில பாருங்க என்றவாறு முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து இருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய ஏனைய முற்பக்க செய்திகளாக தையிட்டி விகாரை விவகாரம், இனவாதத்தை தூண்டும் காணி விடுவிக்கப்படாது, மொத்தமாக கைவிரித்தது அனுர அரசு. வடமாகாணத்தில் ஏதாவது ஒரு காணியை விடுவிப்பதன் ஊடாகவோ அல்லது ஏதாவது ஒரு காணியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதன் ஊடாகவோ நாட்டில் மீண்டும் இனவாதமும் மதவாதமும் தலைதூக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று அனுர அரசு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும். யாழ் திருச்சி விமான சேவை 30 ஆரம்பம். பத்ராயனில் 174 கிலோ கஞ்சா மீட்பு என்ற செய்தியும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபால் வாக்காளர்கள் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உந்துருளியிலிருந்து தவறி விழுந்த வயோதிப பெண் பலி, உதவித்தொகை பெற சென்ற போது சம்பவம் என்ற செய்தியும். கொக்குவிலில் வாழ்வெட்டு இளைஞரின் கைவிரல் துண்டானது. தமிழரசு என்னை சில்லற கட்சியா, விரும்பியவர்கள் எப்போதும் வரலாம், தனி வழி ஒன்றும் நமக்கு புதிதல்ல, CVK காட்டம் என்ற செய்தியும். நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் எவரும் கைதாகவில்லை கூறுகிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். நிகழ்நிலை காப்பு சட்டம் வெகு விரைவில் திருத்தம் செய்யப்படும். இச்சட்டத்தின் பிரகாரம் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை என மக்களின் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை முழுமையாக பாதுகாப்போம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சுகாதார அமைச்சருடன் பேச்சு கைவிடப்பட்டது GMO போராட்டம் என்ற செய்தியும்.
கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து 3464 பேர் வருவார்கள் என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக வாயிலில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் நேற்று பல்கலைக்கழக நுழைவாயிலில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்கள் சம்பள உயர்வு, ஆட்சேர்ப்பு, மேலதிக நேர கொடுப்பனவும், வரவு செலவு திட்டத்தில் தமது சம்பள முரண்பாட்டிற்கு உரிய தீர்வு வழங்காமை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தனர். இவ்வாறான நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் குறித்த போராட்டத்தினை முற்பகல் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது கல்விசாரா ஊழியர்களின் சம்பள உயர்வை அதிகரிக்க வேண்டும், தற்போதைய பொருளாதார நிலைமையில் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப கொடுப்பனவினை வழங்க வேண்டும் என்கிற பதாதைகளையும் ஏந்தியிருந்தார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நூல்கள் ஊடாக பல நல்ல விடயங்கள் ஆவணப்படுத்தப்படுவது வரவேற்புக்குரியது. வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் நாதஸ்வர வித்துவான் இ. கேதீஸ்வரனின் தமிழர் செவ்வியல் இசையும் நாகசுர தவில் நிகழ்த்துகையும் என்ற நூல் வெளியீடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் துர்காமணி மண்டபத்தில் செஞ்சொற்சொல்வர் ஆறு திருமுருகன் தலைமையில் இடம்பெற்றது என்ற செய்தி. அதேபோல தமிழ் தேசியத்தினதும் தமிழ் மக்களதும் நன்மை கருதி ஐக்கியப்படுவோம் வாரீர், ஐக்கிய தமிழ் ஒன்றிய கட்சி அழைப்பு. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசியத்தினதும் தமிழ் மக்களதும் நன்மை கருதி அனைத்து சுயேட்சை குழுக்களும் அரசியல் கட்சிகளும் ஐக்கியப்பட்டு ஒரு குடையின் கீழ் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகவும் வாரீர் என 17 சுயேட்சை குழுக்களின் இணையமான ஐக்கிய தமிழர் ஒன்றிய கட்சி பகிரங்க அழைப்பு விடுவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரலுடைய இன்றைய உள்நாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் கொள்கையற்ற தரப்புகளுடன் கூட்டணியில் இணையோம் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும், தேசிய நல்லிணக்கம் ஜப்பான் வரவேற்பு என்ற செய்திகளோடு தமிழரசு கட்சி கொழும்பிலும் போட்டி என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வருமான லாபத்திற்கே வரி அறவிடப்படும் அரசாங்கம் விளக்கம். சேவை ஏற்றுமதி வரியானது குறிப்பிட்ட சில பிரிவினைக்கே அறவிடப்படுவதுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அல்லது நபர்களின் லாபத்தின் மீதே இந்த வரி அறவிடப்படுகின்றது என்று உள்நாட்டு இறைவரி திணைக்கள பிரதி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் விளக்கம் அளிக்கையில், கட்டட படவரைஞர்கள், நிதி ஆலோசகர்கள், வாடிக்கையாளர் சேவை வழங்குனர்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் யூடியூபர்கள் போன்றவர்களிடம் இருந்தே சேவை ஏற்றுமதி வரி அறவிடப்படுகின்றது உள்ளது. இவர்களிடமிருந்து நேரடியாக சம்பளத்தில் இருந்தோ மொத்த வருமானத்தில் இருந்தோ அறவிடப்பட மாட்டாது. 18 லட்சம் ரூபாய் வருடாந்த லாபமாக பெறும் நிறுவனங்களிடம் இருந்தே வரி அறவிடப்படும். முதல் 10 லட்சத்திற்கும் 6% வரியும், மேலதிக தொகைக்கு 15% வரியும் அறவிடப்படும். பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளிடம் இருந்து 15% வரி அறவிடப்படும். உள்நாட்டிலிருந்து சேவை வழங்குபவரிடம் இருந்து 6% தொடக்கம் 36% வரி அறவிடப்படும் என்றார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தனிநபர் வருமான வரி மற்றும் நிறுவன வரிகள் தொடர்பாக இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிதாக வந்திருக்கக்கூடிய 2025-26 பாதீட்டில் இந்த புதிதாக கட்டட படவரைஞர்கள், யூடியூபர்ஸ்களுக்கான வரி விதிக்கப்படுவதாக கூறியிருந்தார்கள். அது தொடர்பான விளக்கம் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்டத்தின் மூலோபாய திட்டம் காலாவதி, யாழ்ப்பதில் மாவட்ட செயலாளர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் மூலோபாய திட்டம் காலாவதியாகியுள்ளது என்று யாழ்ப்பாண பதில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்கலை ஊழியர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மின்கம்பத்துடன் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாழைக்குலை விலைச்சரிவு. கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக வாழை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிக பனி காரணமாக வாழைக்காய்கள் திடீரென மரத்திலேயே பழுத்து விடுகின்றன. இதனால் கூடுதலான வாழைக்குலைகள் சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றது. இதனால் அவற்றின் விலை சரிவடைந்து காணப்படுகின்றது. எனினும் அடுத்து வரும் மாதங்களில் வாழைப்பழங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் அவற்றின் விலை உயரலாம் எனவும் செய்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. எரிபொருள் நுகர்வு. யாழில் திடீர் வீழ்ச்சி. எரிபொருள் விற்பனை நிலையங்களில் எரிபொருட்களின் நுகர்வில் திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என தகவல் வெளியானதை தொடர்ந்து மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருட்களை பெற்றுச் சென்றனர். இந்நிலையில் தற்போது எரிபொருள் விற்பனை நிலையங்களில் எரிபொருள் விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ளதாக, நுகர்வோரின்றி எரிபொருள் விற்பனை நிலையங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது.
மார்ச் 9ஆம் தேதி முதல் வடக்கில் மீண்டும் மழை என்ற செய்திகளும், இன்று புதன்கிழமை என்பதால் உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கையும் இணைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து எனது அரசியல் நிலைப்பாட்டை இதுவரை வெளிப்படுத்தவில்லை, முன்னாள் எம்பி சரவணபவன் விளக்கம் என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.